ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. நெய்வேலியில் ஜெபம் மற்றும் சுவிசேஷ முகாம் நாள் பிப்ரவரி 21 மற்றும் 22 தேதிகளில். நேரம் காலை 10 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தருக்காக செயல்படுங்கள். CSI தூத்துக்குடி, நாசரத் திருமண்டலம், காயல்பட்டணம் சேகரம் கிறிஸ்து ஆலயம் நடத்தும் வாலிபர்கள் சிறப்பு கூட்டம். நாள் பிப்ரவரி 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று. நேரம் மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை. தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் கிறிஸ்து ஆலயம், வடக்கு ஆத்தூர். இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் வாலிபர்களே, கிறிஸ்துவின் சேனையாய் எழும்பிட வாருங்கள். CSI தூத்துக்குடி, நாசரத் திருமண்டலம், காயல்பட்டணம் சேகரம் கிறிஸ்து ஆலயம் நடத்தும் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள் பிப்ரவரி 17 தேதி மாலை 6:30 மணிக்கும், பிப்ரவரி 18 தேதி காலை 10 மணிக்கும். தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் கிறிஸ்து ஆலயம், வடக்கு ஆத்தூர். இக்கூட்டத்தில் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். வாருங்கள், ஜெபியுங்கள். கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள். ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மர வியாபாரி தன்னோட எல்லா மரப்பொருட்களையும் ஒரு எலி சேதப்படுத்துறத பார்த்துட்டே இருந்தாரு. அந்த எலியை பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு எலி பொறியையும் வச்சாரு. சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது அந்த எலி பொறிக்குள்ள அந்த எலி மாட்டி தவிக்கிறத பார்த்தாரு. ஆனா அவருக்கு ரொம்பவுமே சந்தேகமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அது இவ்வளவு நாள் சேதப்படுத்தின அந்த மரத்தினாலதான் அந்த எலி பொறியவே அவர் செஞ்சிருந்தாரு. இதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில வர ஒரு சின்ன கஷ்டத்துல நம்ம அப்படியே துவண்டு போயிடுறோம். வேதத்துல கூட வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினதுன்னு போட்டிருக்கு. நம்மளை விடுவிக்கிற இயேசப்பா நம்ம கூடவே இருக்காங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. நம்மளோட ஆபத்து காலத்துல இருந்து நம்மளை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு டிராஃபிக்கான ரோட்ல ஒரு மான் மட்டும் ஓரமாக நின்றுட்டே இருந்துச்சா. நிறையா பேர் அந்த வழியாக போனாங்களா, ஆனால் யாருமே கண்டுக்கவே இல்லை அந்த மானை. அப்போ ஒரே ஒரு கார் மட்டும் அந்த இடத்துல நின்று இருந்துச்சான். அந்த காரில் இந்த நபர் கீழே இறங்கி வந்தாராம். இறங்குறத அந்த மான் பார்த்த உடனே அந்த மான் ஒரு திசையை நோக்கி போச்சான். இவரும் அந்த திசையை நோக்கி அந்த மான் பின்னாடியே போனாரா. போகும்போது அங்கே போய் பார்த்தா அந்த மானோட குட்டி கண்ணியில் சிக்கிருந்துச்சான். இதை பார்த்தோடனே இவரும் அந்த கண்ணிலேருந்து அந்த மானை காப்பாற்றி வெளியே எடுத்துட்டாராம்.
அப்போ அவர் அந்த இடத்துல நின்னோடனே அந்த மானோட குட்டியும் வந்து நன்றி சொல்கிற விதமாக அவர்கிட்ட வந்துட்டு போயிடுச்சான். இதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமையில் சிக்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் ஏசு உங்கள் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி அவங்களையும் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றுவீங்களா? பாய். ஒரு விஷயம் நடக்கணும், என் பிரச்சனை தீரணும், இந்த பொருள் கிடைக்கணும், இதுல தான் மனிதனுக்கு சந்தோஷம். ஆனால் தேவனை தேடுகிற ஒரு மனிதனுக்கு அவைகளில் மட்டும் அல்ல. என் வாழ்க்கையில பிரச்சனை தீரும்போது ஒரு சந்தோஷம், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சது, நான் வாங்கணும்னு நினைச்சது நான் வாங்கிட்டேன், இது ஒரு பிளஸ்ஸிங், அதுல ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அதை காட்டிலும் இது இருக்கோ இல்லையோ தேவனால் உண்டாகிற ஒரு சந்தோஷம், அவரை தியானிக்கும் தியானத்தினால் உண்டாகும் ஒரு இனிமை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலே ஒரு உலகம் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, அதனால ஒரு ரிசல்டன்ட் ஹாப்பினஸ். இது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. இயேசுவின் செல்லங்கள் வைப்பார் வாதே உன் கூடாது அல்லாது உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்கு கீழ்ப்படிங்கள். பயப்படாதே, நான் உன்னை கூட இருக்கிறேன். ஜெயமா கத்தரா வரும், தேவனாலே எல்லாம் கூடும். இயேசுவின் செல்லங்கள். ஆவின் கனிகள் உங்களை அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடியதன்மை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் நிச்சயம். ஆமென். இயேசுவின் செல்லங்கள். என் பேர் பெரில். நான் ஒரு வசனம் சொல்லட்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 13:14. பாய். இயேசுவின் செல்லங்கள். ஒருவன் மன்னிக்கும் பண்ணினாலும் சட்டத்தின் படி பண்ணாவிட்டால் மூடப்படும். 2 தீமோத்தேயு 2:5. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலும் கூட ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கலாம். பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதின 2வது நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களுடையதை அல்ல உங்களையே நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்ப்போமானால் பவுல் சொல்லுகிறது போல பவுல் அந்த திருச்சபையில் இருக்கிற காணிக்கை அல்ல, ஆனால் அவர்களுடைய ஆத்மாவையே பவுல் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து அறிய முடிகிறது. இன்றைக்கும் கூட நாம் அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் நம்முடைய மன இஷ்டப்படி நாம் வாழ்ந்துவிட்டு ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் ஒரு காணிக்கையை கொடுத்தால் ஆண்டவருடைய மனம் குளிர்ந்து விடும் அல்லது ஆண்டவர் நம்மேல் பிரியப்படுவார் என்று சொல்லி ஒரு தவறான எண்ணத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதத்தின் புஸ்தகத்திலே, நான் பசியா இருந்தால் உன்னிடத்தில் நான் கேட்பேனோ என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மலைகளிலே சுற்றித் திரிகிறவான ஆயிரமான மாடுகளும் ஆடுகளும் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். ஆகையினாலே அவருக்கு நாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து நம்மிடத்திலே வாங்கி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பவில்லை. மாறாக அவர் நம்மிடத்தில் இருக்கிற பொருட்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மனம் திரும்புதலை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக ஒரு யுத்தத்துக்கு போகிறார்கள். அப்படி அவர்கள் போகும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு தேவன் விரும்புகிற ஒரு நல்ல குணங்கள் அவரிடத்தில் இல்லை. மாறாக அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய பெட்டியை நாம் கொண்டு வந்து விட்டால் இந்த இடத்திலே நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு தவறான எண்ணத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அவர்கள் பெலிஸ்தருக்கு முன்பதாக முறிந்து ஓடி போனார்கள். ஆண்டவருடைய பெட்டியும் பிடிபட்டது
என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை விட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொல்லி கேட்போமானால், நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்முடைய தரிசு நிலத்துக்கு ஒப்பாயிருக்கிற நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேத வசனம் சொல்கிறது, எது எனக்கு பிரியமான உபவாசம் என்று சொல்லி நாம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். மற்றவர்கள் படுகிற அந்த கஷ்டங்களிலே, ஏழைகளுடைய நீதியிலே நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி, அதுதான் எனக்கு பிரியமான உபவாசம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் நம்முடையதே அல்ல, அவர் நம்மையே தேடுகிற ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய காணிக்கையை தருவதை பார்க்கலும் நம்மையே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பலிபீடமாக, எப்படி தகன பலி செலுத்துகிற அந்த தகன பலியின் மீது ஆண்டவர் பிரியப்படுகிறாரோ, அதே போல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கிரியைகள், நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் நம்முடைய பலியிலே அவர் தேவன் பிரியப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டிங் டிங் மாட்டு வண்டி, கிளிங் 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 சைக்கிள் வண்டி, பாம் 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 மோட்டார் வண்டி, அல்லேலூயா அல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி, ஹே அல்லேலூயா அல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி. எந்த வண்டி வேண்டும் உனக்கு தம்பியே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தங்கையே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தம்பியே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தங்கையே. இயேசுவே வழியும் இயேசுவே சத்தியம், இயேசுவே நடத்துவார் ஜீவனின் வண்டி. இயேசுவே வழியும் இயேசுவே சத்தியம், இயேசுவே நடத்துவார் ஜீவனின் வண்டி. டிங் 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 மாட்டு வண்டி, கிளிங் 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 சைக்கிள் வண்டி, பாம் 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 மோட்டார் வண்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி, ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி. வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் என்னது? டிங் 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 மாட்டு வண்டி, கிளிங் 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 சைக்கிள் வண்டி, பாம் 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 மோட்டார் வண்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி. எந்த வண்டி வேண்டும் உனக்கு தம்பியே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தங்கையே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தம்பியே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தங்கையே. இயேசுவே வழியும் இயேசுவே சத்தியம், இயேசுவே நடத்துவார் ஜீவனின் வண்டி. இயேசுவே வழியும் இயேசுவே சத்தியம், இயேசுவே நடத்துவார் ஜீவனின் வண்டி. மறுபடியும் டிங் 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 மாட்டு வண்டி, கிளிங் 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 சைக்கிள் வண்டி, பாம் 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 மோட்டார் வண்டி, அல்லேலூயா அல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி, அல்லேலூயா அல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி. சரி, இப்போ ஆக்ஷன் செஞ்சிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். டிங் 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 மாட்டு வண்டி, கிளிங் 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 சைக்கிள் வண்டி, பாம் 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 மோட்டார் வண்டி, அல்லேலூயா அல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி, ஹே. எந்த வண்டி வேண்டும் உனக்கு தம்பியே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தங்கையே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தங்கையே, எந்த வண்டி வேண்டும் உனக்கு தங்கையே. இயேசுவே வழியும் இயேசுவே சத்தியம், இயேசுவே நடத்துவார் ஜீவனின் வண்டி. இயேசுவே சத்தியம், இயேசுவே நடத்துவார் ஜீவனின் வண்டி. டிங் 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 மாட்டு வண்டி, கிளிங் 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 சைக்கிள் வண்டி, பாம் 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 மோட்டார் வண்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி, ஹே. கடைசி ஒரு தடவை 1 2 3 ஸ்டார்ட். டிங் 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 சைக்கிள் வண்டி, பாம் 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 மோட்டார் வண்டி, எந்த வண்டி
இடுப்புல கை வைக்கணும். எந்த வண்டி வேண்டும் உனக்கு தங்கையே, இயேசுவே வழியும் இயேசுவே சத்தியம், இயேசுவே நடத்துவார் ஜீவனின் வண்டி. இயேசுவே நடத்துவார் ஜீவனின் வண்டி. டிங் 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 மாட்டு வண்டி, கிளிங் 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 சைக்கிள் வண்டி, பாம் 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 மோட்டார் வண்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரட்சிப்பின் வண்டி. ஹே, மற்றவங்களை நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி மாம்ச பிரகாரம் முயற்சித்து மாற முடியலையா? அவங்க எப்படி மாறணுமோ அதே போல நீங்க மாறிடணுங்க. முதல்ல தர்சுக்கு போய் தர்சா போயிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவருக்கு மாறா நடந்து தரிசா போயிட்டாங்க. ஆண்டவருக்கு மாறா நடந்து தரிசாக வீணற்றவனாக கனியற்றவனாக மாறிவிட்டாயோ. இன்றைக்கு ஆண்டவர் நீ மாறுபடி பேசுகிறார். ஆண்டவர் சொல்லும் போதே அந்த வேலையை செஞ்சுட்டா ஈஸிங்க. ஆனா ஓ மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு ஆண்டவர், உன்னை விடவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். பாருங்கள், ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. பாருங்கள், இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனன வார்த்தைகள். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் ஊழியக்காரன் மூலிமா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன, நீ இயேசுவை விசுவாசி. அவ்வளோதான் அவனு சொல்கிற ஆலோசனை. நீ விசுவாசி, அவருடைய மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளையா நீ மாறணும்னு சொல்லி விரும்புகிறார். எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை, இந்த செய்தியை கேட்குற நாம் எல்லோரும் முதல்ல மாறணுங்க. எப்படி மாறணும்? அவர் மேலே விசுவாசம் வைக்கிற விசுவாசியாக மாறணும். இன்னும் கிறிஸ்தவர்களாக மாறணும், உண்மையான கிறிஸ்தவங்களாக மாறணும். சும்மா காட்சிங் கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க. நிஜ கிறிஸ்தவங்களாக மாறணும், ஒரு ஊழியனாக மாறணும். நான் மாறினா மற்றவங்களை என் மூலிமா ஆண்டவர் மாற்றுறது ஆண்டவருக்கு எளிமையான காரியம். நான் யோசித்து பார்க்குறேன், ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்க மாறணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதுபோல தான் இருப்பாங்க. எல்லாம் மற்றவங்கள மாற்றுறதில் தாங்க நேரம் செலவழித்துறோம். நான் சொல்கிறேங்க, நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் நீங்கள் மற்றவங்களை மாற்றவே முடியாது. இப்போ கணவன் மனைவியை மாற்ற முடியுமா? அந்த செய்தியை கேட்குற கணவன்மார்களை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் மனைவி மாற ட்ரை பண்ணீங்க, மாறிட்டாங்களா? இல்லை மனைவிமார்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் கணவர் மாறிட்டாரா? நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். பிரதர், எவ்வளோ வருஷம் நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர், நான் நினைக்கிற மாதிரி என் கணவர் இல்லை, மாற்றவே முடியல பிரதர். சரி விடுங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றிடுவீங்களா? அவங்க மாறணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் சோர்ந்து போயிடுறீங்க. நான் சொல்கிறேங்க, எவ்வளவு மற்றவங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க. நான் அடிக்கடி இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்குறேன். 3 வருஷம் 12 சீசர்களை மாற்றணும்னு சொல்லி அநேக டீச் பண்ணுறார், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார், நேரம் செலவழிக்கிறார். ஆனால் பாருங்கள், மீன் பிடிக்கிறதுல ஆரம்பிக்கிறான் பேதுரு, முடித்து 3 வருஷத்தில் மீன் பிடிக்க போயிடுறான். அப்போ 3 வருஷம் இவங்களை மாற்றணும்னு சொல்லி எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். 12 சீசர்களில் பண ஆசை இருக்கிறவன் இருக்கிறான், யூதாஸ் கொரியத்தா இருக்கிறான், சிபாரிசு கூட்டு வர்றான் பாருங்க. என் பிள்ளை ஒரு பிள்ளை வலதுபுறத்தில் இருக்கணும்,
இன்னொரு பிள்ளை இடதுபுறத்தில் வச்சுருக்கணும், என் பிள்ளைகளை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். அவங்க அம்மா போய் சிபாரிசு கூட்டு வர்றான். இன்றைக்கி அந்த 12 சீசர்களில் நிறைய பேர் யார் பெரியவன்னு சண்டை போடுறாங்க பாருங்கள். இன்றைக்கி இக்கால கிறிஸ்தவங்களே அதுதாங்க. உங்கள் சர்ச்சில் நீங்கள் 12 பேர் இருக்கீங்களா, இல்லை 50 பேர் இருக்கீங்களா, 100 பேர் இருக்கீங்களா? இந்த 100 பேர் கிறிஸ்தவங்களை நம்ம சர்வே எடுத்தோன்னா சில பேர் மீன் பிடிக்க போகிற பேதுரு மாதிரி தான் இருப்பாங்க, சில பேர் சிபார்சுக்கு ஆட்களை கூப்பிட்றவங்களாக தான் இருப்பாங்க, சில பேர் பண ஆசை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவங்களில் இப்படி தாங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள், ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து காண்பித்தார் ஐயா. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரியை, மற்றவங்களை நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி மாம்ச பிரகாரம் முயற்சித்து மாற முடியலையா? அவங்க எப்படி மாறணுமோ அதே போல் நீங்கள் மாறிடணுங்க. முதல்ல நீ ஒவ்வொருத்தரும் மாறிட்டீங்கன்னா, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாறிடுவாங்க. நம்முடைய திருச்சபை மாறிடும். நான் மாறணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கணுங்க. நான் என்னுடைய ஊழியர்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, என்னிடத்தில் 780 மிஸ்டரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்குறேன்? 1 மணி நேரம் நீ ஜெப நேரம் இருக்குதா, முதல்ல 50 நிமிஷம் உனக்காக தான் நீ ஜெபம் பண்ணுங்க. நீ உருப்பிட்டேனா, நீ நல்ல கிறிஸ்தவனை மாறிட்டேனா, நீ மாறணும்னு சொல்லி நீ ட்ரை பண்ணி ஜெபம் பண்ணி மாறிட்டேனா எல்லாம் மாறிடுங்க, எல்லாம் மாறிடும். எலியா 1 நிமிஷம் ஜெபம் பண்ணாருங்க. கர்த்தரே தேவன் என்பதை எல்லா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கர்த்தர் தான் தேவன் என்பதை அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள் ஐயா. காரணம் என்ன? எலியா தன்னை மாற்றிக்கொண்டான். ஆண்டவர் அவனை தனிமையாக கேரி தாட்டண்டியில் அவனை உட்கார வச்சு ஆண்டவரோடு கூட பேசணும். நீ ஒழித்து கொண்டு இருக்கணும், நான் சொல்கிறவர் அங்கே தான் இருக்கணும். ஆண்டவர் அங்கே போய் அவனை உருவாக்குகிறார். அடுத்து என்ன செய்கிறார்? சாரிபாத்து விதவை வீட்டில் உன்னை போஷிக்கிறது கட்டளையிட்டிருக்கேன்னு சொல்லி அங்கே சில மாதங்கள் அங்கே அவனை உருவாக்குகிறார். அதற்கு பின்பாக கர்மேல் பர்வதத்தில் அவன் மாறின பின்பாக அநேகரை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே, அபத்தமாய் போய்விடாதபடி. இன்னைக்கு நிறைய மற்றவங்க மாறணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ற நூற்றுக்கணக்கான ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மாறிட்டாங்களா? இல்லவே இல்லைங்க. இன்னைக்கு மாற்றும்படி சொல்லுகிற பிரசங்கங்கள் அல்ல, செய்து காண்பிக்கிற, சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தேவை ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ மாறணும்னு சொல்லி விரும்புகிறார். பிரசங்கிக்கிற நான் ஒருத்த மாறிட்டா அநேக ஊழியர்கள் என்னை போல் மாறிவிடுவார்கள், என்னை போல் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள், என்னை போல் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இப்போ நான் சொல்கிறேன், எல்லாரும் இப்படி தான் ஊழியம் செய்யணும், இப்படி தான் தர்பிரசங்கம் பண்ணணும், இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி கிராமத்துக்கு போகணும், நடக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எப்படிங்க? இன்றைக்கி நிறைய பேர் இதை இப்படி செய்யணும் டீச் பண்ணுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதை செய்து காண்பிக்கிறவர்கள் இன்றைக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஐயா, குறைவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவங்க எப்படி மாறணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அது போல நீங்கள் மாறணும். இன்னைக்கு பாருங்க, சிறைச்சாலை அதிகாரியை ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை, நீ முதல்ல நீ இயேசுவை விசுவாசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசியை நீ மாறப்பா. நீ மாறிட்டேன்னா உங்கள் வீட்டார்கள் மற்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு மாறிடுவாங்க. பாருங்க, இயேசுவோடே இருக்கிறது இயேசு போல மாறுறதில்லைன்னா என்னங்க அர்த்தம்? நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்க சுபாவம் நமக்கு வரணும்ல, அவங்கள போல நம்ம மாறணும்ல. பவுல் சொல்றாரு, என்னை போல ஆகும்படி நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரி, நீங்க என்னை போல எல்லாரும் மாறுங்கன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? நான் அடிக்கடி ஒரு சின்ன ஒரு உதாரணம் பிரசங்கத்தில் பயன்படுத்துவது உண்டு. ஒரு கிளாஸ் டீச்சர் படிக்கிற ஒரு சிறுவன் ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கிறான்னு சொல்லி, உங்கள் அப்பாவை போய் நாளைக்கு கூட்டு வந்தால் தான் உன்னை ஸ்கூலுக்குள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் போய் அப்பாவை போய் கூட்டு வந்திருக்கான். எதுக்கான்னு கேட்டிருக்கேன். என்னன்னு தெரியல, டீச்சர் உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லி அவன் அப்பா போய் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறான். அந்த தகப்பனார் டீச்சர் வந்து, ஏங்க என்னை வர சொன்னேன்னு கேட்டால், உங்கள் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க
திருடுறான், அழியிறப்புற திருடுறான், பென்சிலை திருடுறான், மற்றவங்க பேப்பரை நோட்புக்கை திருடுறான். அதனால் நீங்கள் உங்களை கூப்பிட்டு உங்கள் பையனை நீங்கள் கண்டிங்கன்னு சொல்ல நினச்சி தான் உங்களை கூப்பிட்டுன்னு இருக்கிறான். பாருங்கள், இந்த செய்தியை கேட்ட உடனே என் பையன் வகுப்பறையில் திருடுறானா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் முன்னுக்கு படடி அடிச்சிருக்கார், சாகுறாப்பில் அடிச்சிருக்கார், மிதிச்சிருக்கிறார். இந்த டீச்சருக்கு ரொம்ப கவலை. ஐயோ, இவ்வளோ கோபக்கார அப்பாவாக இருக்கிறாரே, இவ்வளவு அடிக்கிறவரா மிதிக்கிறவரா இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சுன்னா நம்மளே இவனை பனிஷ் பண்ணி இவனை திருத்தி இருக்கலாமே. ஐயோ, தயவு செய்து விட்டுருங்க, இவ்வளோ கண்டிக்காதீங்க, போதும் அடித்ததுனான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்பா சொல்லியிருக்காரு, பெறவன் என்னங்க, எதுக்கு இவன் கிளாஸில் வந்து திருடிக்கிட்டு இருக்கான்? நான் தான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருந்து அழிகிறப்பொரு பென்சிலு பேப்பர் எல்லாம் அங்கே திருடி வீட்டில் வச்சுருக்கேன், அங்கே இருந்தவன் எடுத்துகிட்டு வர வேண்டியான இவன் எதுக்கு இங்கே வந்து திருடுறான்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், பாவங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் சரியான கிறிஸ்தவனா, பரிசுத்தமுள்ள ஒரு கிறிஸ்தவனா, ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவனா, நல்ல ஒரு தகப்பனா நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் சந்ததிகள் உங்களை போலவே மாறுவாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உங்களை பின்தொடர் வர்றவங்க இன்னும் பெஸ்ட்டாக செய்வாங்க. அடிக்கடி ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாய்வானா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சில் நீங்கள் உங்கள் குடும்பத்துலேயோ சர்ச்சிலேயோ வாயில் சண்டை போடுறீங்களா, உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வோம் தெரியுமா? ஓஹோ, இப்படி தான் நம்ம குடும்பத்தில் சண்டை போடணும், நம்ம சபையில் ஃபியூச்சரில் சண்டை போடணும்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகள் வாய் சண்டை போடுற உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் அவங்க நினச்சவங்க அடிதடி சண்டை போடுவாங்க, அடித்து சண்டை போடுவாங்க. அடித்து சண்டை போடுறீங்களா, அதை பார்க்குற உங்கள் பிள்ளைகள் கம்பை எடுத்துகிட்டு சண்டை போடுவாங்க. ஒன்றா ஒரு பெரிய ஒரு கம்பை எடுத்துகிட்டு உள்ளே வர்றது, அது சண்டை போடுவாங்க. உள்ள கம்பெடுத்து வர்றதை பார்க்குற அடுத்த சந்ததிகள் கத்தி சண்டை போடுவாங்க. சபையில் கத்தி சண்டை நடக்குதா, அடுத்த சந்ததி அணைச்சிவாங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு தான் சர்ச்சுக்கே வருவான், துப்பாக்கி எடுத்துகிட்டு தான் உங்கள் வீட்டிலே குடும்பத்தில் இருப்பான். ஆகும்னா துப்பாக்கி எடுத்து சுற்ற சண்டையாக வந்துடும். பாருங்கள், நாம் முதல்ல நல்ல கிறிஸ்தவனா நல்ல விசுவாசியை நாம் மாறினா நம்மளை பின்தொடர்ந்து வருகிற நம்முடைய சந்ததிகள் பிள்ளைகள் நம்மை போல் மாறிவிடுவார்கள் ஐயா, மாறிவிடுவார்கள் ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் நான் என்ன மாற்றணும்னு சொல்லி விரும்புகிறாருங்க. சவுலை பவுலாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனை துரத்துகிறார். எப்படி துரத்துகிறார்? ஒரு சிங்கம் ஒரு மானை துரத்துறது போல, ஒரு பூனை ஒரு எலியை துரத்துகிறது போல சவுலை என் ஆண்டவர் துரத்துகிறார். அவன் குதிரையில் அவன் பெரிய ஒரு தீமை செய்யும்படி, ஆண்டவரை துன்பப்படுத்தும்படி, ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கும்படி அவன் பிரயாணம் செய்து விரைந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வழியிலே தரிசனமாகி அவனை சந்திக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி தன்னை சவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். அவனை மாறும்படி அவனுக்கு தரிசனமாக அவனோடு கூட இடைபடுகிறார். அவன் இயேசுவை கண்டு கொண்டவுடன் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அவன் வாழ்க்கை மாறுகிறது. இயேசுவை துன்பப்படுத்துகிறவனாக இருந்த சவுல் பவுலாக மாறி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறவனாக மாற்றி விட்டார் ஐயா. சவுல் மாறினாள், சவுல் பவுலாக மாறினாள், லட்சக்கணக்கான ஜனங்கள் சந்திக்கப்பட்டு விடுவான். ஒன்றும் இல்லைங்க, யோனா நினிவேக்கு போறவனா மாறணும். யோனா தர்சுக்கு போய் தர்சா போயிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவருக்கு மாறா நடந்து தர்சா போயிட்டான். அருமையான கிறிஸ்தவ நண்பர்கள், இந்த செய்தியை கேட்கிற நீ ஆண்டவருக்கு மாறா நடந்து தரிசாக வீணற்றவனாக கனியற்றவனாக மாறிவிட்டாயோ. இன்றைக்கு ஆண்டவர் நீ மாறுபடி பேசுகிறார். ஆண்டவர் சொல்லும் போதே அந்த வேலையை செஞ்சுட்டா ஈஸிங்க. ஆனால் ஓ மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு ஆண்டவர், உன்னை விடவே மாட்டார். யோனா மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவனை கொண்டு நினிவேல் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டார். அவனை கொண்டு தான் பிரசங்கம் பண்ணணும்னு முடிவு செஞ்சிட்டார். அந்த முடிவில் ஆண்டவருடைய திட்டத்திற்கு மாறா நடந்தா விடுவாரா? அவர் உன்னை மாற்றுவாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இத்தனை ஆண்டவருடைய அன்பை அறிந்தும் வேதவசனத்தை அறிந்தும் ஜெபிக்காத கிறிஸ்தவனாக நீ இருக்கிறாயா? ஒரு நாள் வரும், யாக்கோபு ஜெபித்தது போல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு யாக்கோபாக நீங்கள் மாறுவீர்கள். அவன்
பாருங்கள், பொய்யனாக இருக்கிறான், நடிக்கிறான். தகப்பனிடத்தில் நான் தான் ஏசா என்று நடிக்கிறான். ஒருவேளை அவன் உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் இரு பரிவாரங்களை அவன் ருசி பார்த்து இரு பரிவாரங்கள் கொண்டு ஐஸ்வர்யாக மாறிவிட்டாலும் அது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல. கிறிஸ்தவனுக்கு எது தெரியுமா சந்தோஷம்? ஆண்டவரோடு கூட இருப்பதுதான் சந்தோஷம். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்குது, பணம் இருக்குது, நல்ல சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லையா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மாறலைன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் மாறாமல் இருப்பதினாலே உங்களுடைய உள்ளத்துல, யாக்கோபுக்கு இருந்த உள்ளத்துல ஒரு வெறுமை இருக்கிறது ஐயா. அந்த வெறுமையோடு கூட இருக்கிறீர்களா? இன்றைக்கு யாக்கோபை போல உன்னை ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார் ஐயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதமேங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது தாங்க அவருடைய வாழ்க்கையை. யோனா மாறாவிட்டால் யோனாவை ஆண்டவர் துரத்துவார். ஒழுங்கா மாறி இருந்தா உண்மையா டிராவல் பண்ணி அழகா காத்தோட அங்கு ஒரு டிராவல நினிவே கப்பலில் ஏறிந்தானா தூங்கிட்டு கூட நினிவேல போய் முடிச்சிருக்கலாம். அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான், ரொம்ப சோம்பேறி பிரசங்கம் தாங்க. இன்னும் 40 நாள் இருக்கு, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. இது வாயாங்க வலிக்க போகுது. நான் கிராமத்தில் என்ன பிரசங்கம் பண்ணேன்? இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உன்னை விடுவிப்பார், இயேசு உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி பிரசங்கம் பண்ண வேண்டியதானங்க. அவன் ஆண்டவர் சித்தத்திற்கு தன்னை மாற்றுறதுக்கு ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, விடுவாரா? மீன் வயிற்றுக்குள்ள அவனை போய் விழுங்க செஞ்சு அங்கே அவனை மாற வைக்கிறார் பாருங்க. அங்கே என்ன இருக்கும்? மூத்திரம் இருக்கும், மோசம் இருக்கும், வாடை, நாத்தம், சாக்கடை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போய் அவன் மனம் திரும்புகிறான், ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறுகிறான். இளையகுமாரனுக்குங்க அவன் மணி அடிச்ச சாப்பாடு, தகப்பன் கூட நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே அவன் நல்லா இருக்க வேண்டியதானுங்க. சில பேருக்கு இருக்கிறது பிடிக்காதுங்க, ஆண்டவர் பிளஸ்டு ஒரு வாழ்க்கை பிடிக்காது, அதை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. இளையகுமாரன் பிரிஞ்சு போகிறான். என்னாச்சு? பண்ணி மேய்க்க வேண்டிதான். அவன் பண்ணிக்கு போடுற தவிட்டு திங்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறாங்க பாருங்க, ஆசையாக இருக்கிறான். ஒருவேளை அவன் மாற வேண்டும் ஐயா. இளையகுமாரனாக இருக்கிற அவன் மாறிவிட்டால் தகப்பன் மறுபடியுமா கட்டி அணைத்து முத்தமிட்டு பெரிய ஒரு விருந்துள்ள ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார் ஐயா. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, பின்மாற்றம் உள்ள யோனாவை போல மாற மனதில்லாமல் இருக்கிறீர்களோ? இளையகுமாரன் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தகப்படைய அன்பை அறியாதபடி மாற மனதில்லாமல் இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஐயா. நீங்கள் மாறினால் அநேக ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக உன்னை மாற்றி விடுவார் ஐயா. புரோஜனமற்ற ஒருத்தர் மாறுனா எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு புரோஜனமாக மாறிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையில் ஆண்டு எப்படியாவது ஆண்டோடைய அன்பை அவங்க ருசி பார்ப்பாங்க, ஆண்டருக்கு நன்றி எறிதல் உள்ளவங்களை இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பாருங்கள், எத்தனை வனாந்திர ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்க உள்ள எல்லாம் எகிப்தில் தான் இருக்குது. எங்களுக்கு வெங்காயத்தை நினைக்கிறோங்கிறாங்க, வெள்ளரிக்காயை நினைக்கிறாங்க. அங்கே இந்த மண்ணாவை தவிர எங்களுக்கு என்ன இருக்குது? மண்ணாவே அவங்களுக்கு சலிச்சு போயிடுதுங்க. நிறைய பேர் இப்போ இருக்கிற பிளஸ்டு ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் சலிச்சு போயிடுது. இதை தவிர எங்களுக்கு என்ன இருக்குது? சொந்த வீடு இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ரோட்டு ஓரத்தில் எத்தனை பேர் படுத்து கிடக்காங்க, பல லட்சங்கள் ட்ரெஸ் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கடுத்து கிடக்காங்க. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரு, வீடு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமாக தெரில. இந்த சொந்த வீடு, ஒரு வீடு தவிர எங்களுக்கு என்ன இருக்குதுங்க? கையில் ஒரு 100 பவன் நகை வச்சுருப்பாங்க. அவங்க சொல்கிற அழுத்துக்கிறப்ப 100 பவனை தவிர எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் சலிச்சு போயிடும். அவள் இருதயம் மாறவில்லை ஐயா. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் மாறவே இல்லை. ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறவர்கள் சோதிக்கிறார்கள் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் அடைத்து ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை பாவத்து அடிமையாக இருக்கிற உன்னை இவனையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானை வாக்கு பண்ணிருக்கிறார் ஐயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவதற்கு ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நீ மாற வேண்டும், ஏசப்பாவுடைய பிள்ளையாக மாற வேண்டும், நன்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும், நல்ல ஒரு விசுவாசியாக நீ மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? மாறி இருக்கல. ஒரு மாற்றம் இருக்குதாங்க,
உங்கள் வாழ்க்கையில் நேற்றையை விட இன்னைக்கு கொஞ்சம் நான் மாறணுங்க, இன்னைக்கு விட நாளைக்கு கொஞ்சம் மாறணுங்க. பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தா போதகனாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் பாஸ்டராக பிரசங்கமார்கள் இருக்கணும். ஆனால் பாலுங்கிற குழந்தையா இருக்கிறீங்களே, அறிவு இருக்கான்னு கேட்குறாரு பவுல். எத்தனை பிரசங்கம் கேட்குறீங்க? ஒரு பிரசங்கம் கேட்டாங்க, ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு முன்னாடி போகணுங்க, ஆண்டவரத்தில் கிட்டி சேர்றங்க. உண்மையா கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கணும். நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் மறுரூபமாக வேண்டும், இயேசுவை போல் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் ஐயா. நீங்கள் மாறிவிட்டால் பல லட்சக்கணக்கான ஜனங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் மாற்றி விடுவார் ஐயா. மோசே மாற மறுக்கிறான். ஐயோ, என்னை ஜனங்கள் நம்ப மாட்டார்களே. அவன் சொல்றான், எனக்கு திக்கு வாய் பேச தெரியாதே. அவன் சொல்றான், ஆண்டவர் அவன் கூட இருந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறாருங்க. இல்லைப்பா, நான் உன் கூட இருப்பேன், உன்னை பயன்படுத்துவேன்ப்பா. கோலை கீழே போட்டு பாருங்கிறாரு, பாம்பாக மாறுது. பாம்பு வாழை பிடிங்கிறாரு, மறுபடியும் கோலாக மாறுது. கையை நீட்ட சொல்கிறாரு, குஷ்டம் வருது. கையை மடக்க சொல்கிறாரு, குஷ்டம் போயிடுது. எவ்வளோ ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறாரு பாருங்க. எப்படியாவது அநேக காரியங்களை சொல்லி கொடுத்து மோசே தம்முடைய பாரதிய சுமக்கிற ஊழியக்காரனாக மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் மத்தியில் பேசுகிறேன். என்னுடைய பேர் கணேசன். என்னை ஆண்டு மாற்றி இருக்கிறார் ஐயா. அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார், அவருடைய விசுவாசியாக நான் மாறி இருக்கிறேன் ஐயா. நான் மாறுவதற்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் என்ன தெரியுமா? சும்மா ஒரு ரெண்டு இன்சிடென்ட் தாங்க. நான் ஊழியக்காரன் முதல்ல ஒரு கிராமத்துக்கு எட்டெடுத்து வைப்பதற்கு 2 அற்புதம் தான். ஒன்று என்ன, என் ஹார்ட்டில் ஓட்ட விழுந்த டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். எல்லா இடங்கள் போய் ஒன்றும் நடக்கலை. சாகிற நிலைமை, கட்டாயம் செத்து போயிருங்கிற நிலைமையில் சாகிறது சாக போகிறோம், இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமியை கும்பிட்டுட்டு சாவமேன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தேங்க. அவங்க பண்ணுற பிரசங்கம் புரியாது, அவங்க பாடுற பாட்டு புரியாது. நான் கடைசியாக ஜோம் பண்ணும்போது ஒரே ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுவாங்க. ஏசப்பா எனக்கு உயிர் தாங்க, நீங்கள் தான் நல்ல கடவுள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுவாங்க. நல்ல கவனிங்க, 5 வாரம் சர்ச்சுக்கு போய் 5 நிமிஷம் நான் ஜோம் பண்ணுங்க. 5 நிமிஷம் தாங்க ஏசப்பாட்ட பேசினேன். அந்த 5 நிமிஷத்தில் இந்த கணேசனை ஏசப்பா மாற்றிட்டாருங்க. சிகரெட் குடிப்பேன், அந்த பழக்க வழக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. சாராயம் குடிக்கிற பழக்க வழக்கம் போயிடுச்சு. நான் மாறிட்டேங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், இந்த உலகம் தர முடியாத ஒரு பெரிய சந்தோஷம். 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசுனதுனால ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் போட்டி போடுறவங்க, பதவி சண்டை போடுறவங்க, பண ஆசை உள்ளவங்க, கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு குடிக்கிறவங்க, என் ஆண்டோடைய நாமத்தை தூசிக்கிறவர்களை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். ஐயோ, 5 நிமிடம் பேசுகிற என் வாழ்க்கையை, இந்த கணேசனுடைய வாழ்க்கையை இயேசுவால் மாற்ற முடிகிறது. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, எத்தனை வருஷம் நீங்கள் சர்ச்சுக்கு போய் உங்கள் வாழ்க்கை மாறவில்லையோ, என் ஆண்டவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள் ஐயா. உங்கள் நிமித்தமாக என் ஆண்டவர் நாமும் தூசிக்கப்படுகிறதோ. ஆண்டவர் இந்த கணேசனை மாற்றிவிட்டார். 5 நிமிஷம் பேசினேன், சந்தோஷம், சமாதானம். மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண டாக்டர் சொன்னார், உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஏசப்போடைய அன்பு ருசி பார்த்தேன் ஐயா. ஐயோ, டாக்டர் சொன்னார் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். ஏசப்பா எத்தனை பெரிய அற்புதம்! இந்த கிறிஸ்தவங்க ஆண்டவர் அருமையான ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர். சாக கடந்த அந்த கணேசன் உயிர் கொடுத்துட்டாரே. நான் மாறினேன், ஆண்டோடைய பிள்ளையாக மாறினேன். இயேசுவுக்கு என் வாழ்க்கை அர்ப்பணித்த கொஞ்ச நாள் நல்லா இருந்தேங்க. கொஞ்ச நாள் சந்தேகப்பட்டு அவரை மறுதலித்து விட்டேன். இயேசுதான் கடவுள் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று மறுதலித்து விட்டேன். பாருங்கள், மறுபடியும் என்னுடைய எல்லா கெட்ட பழக்கம் வந்துருச்சுங்க. ஆனாலும் என் கிராமத்தில் பாலடைந்த கட்டிடத்தில் தூங்குகிற பழக்கம், தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்று ஆயத்தத்தோடு இருந்தபோது என் கண்கள் முன்பாக ஒரு மனிதரை பார்த்தேன். அவர் வெண்ணாடி அணிந்தவராய், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறவராய் என் கண்கள் முன்பாக தரிசனமானார். அவர் யார் என்று தெரியாது. அவரை பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களே, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகிறதை பார்த்து என்னை அறியாமல் நானும் அழ ஆரம்பித்து விட்டேன்.
அழுக ஏன் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா கேட்டு கதவை தட்டும் போது நான் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு தெரியும். பார்த்தா அந்த மனிதரை காணவே இல்லை. அந்த தரிசனத்திற்கு பின்பாக என் மனதில் கேள்வி, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒருவர் அழுகிறாரே, அவர் யார் என்ற கேள்வி. பஸ் ஸ்டாண்டு போனால் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்தா மறுபடியும் அந்த அழுகிற சத்தம் வந்துச்சு. பஜாரில் போனால் கூட்டமாக இருக்கிற இடத்த பார்த்த உடனே மறுபடியும் அந்த அழுகிற சத்தம் வந்துச்சு. எந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே போனாலும் அந்த அழுகிற சத்தம் என்னை துரத்தி கொண்டே இருந்தது. யாரோ ஒருவர் அழுகிறார், அவர் யாரென்று தெரியவில்லை என்ற கேள்வியோடு இருந்தபோது ஒரு பைபிள் படிக்கிற ஒரு மனிதரை சந்தித்த போது என்னுடைய சந்தேகத்தை தீர்த்தேன். பைபிளாக படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனுஷர் அழுது கொண்டே இருக்கிறார், அவர் யார் என்று தெரியவில்லை என்று இடத்தில் கேட்டபோது முதலாக இயேசுவை பற்றி எனக்கு பிரசங்கித்தார். நிறைய வசனத்தை எனக்கு வாசிக்க காண்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. இந்த வசனத்தை நான் வாசித்த வசனத்தின்படி தான் அவர் அழுகிறாரு. இப்படி தான் அவருடைய அழுகிற சத்தம் என் காதில் கேட்குதுன்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு மனுஷர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என் ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு, சந்தேகத்தில் இருக்கிற என்னை மாற்றுவதற்கு, தோமா சந்தேகப்பட்டான், அப்படிப்பட்ட சந்தேகப்பட்ட தோமாவை அவருடைய ஊழியக்காரனாக மாற்றுவதற்கு தரிசனமானது போல என்னை மாற்றுவதற்கு என் கண்கள் முன்பாக அவர் தரிசனமானார். நான் மாறி அவர் கைகளை ஒப்பு கொடுத்தேன். ஐயா ஏசப்பா, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறீரோ, என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் நீர் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, ஏசப்பா என் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னை முழுசுமாக அவருடைய பிள்ளையாக, அவருடைய விசுவாசியாக, அவருடைய ஊழியக்காரனாக அவர் கைகளில் என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். ஐயா, விளைவு நான் அவரை விசுவாசித்ததினாலே எனக்குரிய அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், என் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை என்னை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் மாறினதினால் லட்சங்களை மாற்றுகிற ஒரு பாத்திரமாக என் ஆண்டவர் மாற்றிவிட்டார். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரியே, நீ மாறினால் லட்சங்களை என் ஆண்டவர் மாற்ற முடியும். ஐயா, ஒரு மோசே மாறினால் லட்சக்கணக்கான ஜனங்களை என் ஆண்டவர் வழிநடத்த முடியும். ஐயா, ஒரு சவுல் பவுலாக மாறினால் லட்சங்களுக்கான ஜனங்களை மாற்ற முடியும். ஐயா, இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, ஆண்டவரே என்னை மாற்றும், நான் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் அதே ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரை என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் ஆண்டவரே, என்னை உம்முடைய விசுவாசியாக மாற்றும் ஆண்டவரே. ஏதாயும் ஒரு விதத்தில் என்னால் என்ற ஊழியம் செய்யும்படி ஒரு ஊழியக்காரனாக மாற்றும் ஆண்டவரே. உம்மை போல் என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் மாறினால் என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் உம்மால் மாற்ற முடியுமே. நான் மாற உதவி செய்வீராக. நான் மற்றவர்கள் எப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படிப்பட்டவனாக முதலாவது நான் மாற எனக்கு உதவி செய்யும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என்னோட பேரு எப்சிபா. நான் கிறிஸ்துவ அறியாத புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்டவ தான். என்னோட அம்மா பாத்தீங்கன்னா 3வது குழந்தை நிறை மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. ஆனா வயிற்றுல அடிபடலைன்றனால அந்த வலி எதுவுமே, வயிற்று வலி எதுவுமே இல்லை. ஆனா எப்படியோ உள்ள குழந்தை பாதிக்கப்பட்டு இறந்துருச்சு. எங்களுக்கு தெரியாமலே போயிருச்சு. அதனால நாங்க அசால்ட்டா விட்டுட்டோம். அப்ப எங்க அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. கடைசியில எங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமானனால நாங்க அப்பெல்லாம் கேரளாவில இருந்தோம். அங்க ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது, தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். அப்ப எங்க அப்பா உடனே ஒரு வண்டியை பிடிச்சி நாங்க எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம். டாக்டர் எங்க அம்மாவை செக் பண்ணிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்னன்னா, ஏன் இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்தீங்க, கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்க கூடாதா, பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது, அதனால நீங்க உங்க சொந்த பந்தத்துக்குலாம் சொல்லிருங்க, கொஞ்ச நேரத்துல இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆம்புலன்ஸ்க்கும் புக் பண்ணிருங்க, நீங்க நீங்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப அங்க இருந்த ஒரு நர்ஸ் எங்க அம்மாவுக்காக அழுது எங்க அம்மா பக்கத்துல முழங்கால் போட்டு ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபிச்ச அந்த ஜெபத்தை எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ஆண்டவர்
வந்து இடைப்பட்டார். அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இவ என்னுடைய மக, நான் இவளை தெரிந்து கொண்டிருக்கிறேன், இவரோட சந்ததி வந்து எனக்கு வேணும், இவளுக்கு வந்து நீ ஆப்ரேஷன் பண்ணுங்க, இவ வந்து பொழப்பா அப்படின்னு சொல்லாரு. அப்ப உடனே அந்த நர்ஸ் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்வர்ஸ் பண்ணாங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர், சீஃப் டாக்டர் எல்லாமே வந்து சேர்ந்து பேசி சரி லாஸ்டா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட வந்து சைன் வாங்கினாங்க. அப்ப எங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. வயிற்றுல இருந்து கை கால், அந்த குழந்தையோட கை காலுன்னு தனித்தனியா தான் எடுத்தாங்க. முழுசா எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப நாளா ஆனனால அந்த குழந்தை அழுகி வயிற்றோட வயிற்றா வந்து ஒட்டி இருந்துச்சு. அப்ப எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆனா எங்க அம்மாவோட உயிர் வந்து ஏசப்பா வந்து மீட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நல்லபடியா ஆகி எங்க வீட்டுக்கு வந்து நாங்க போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து நடந்த எல்லாத்தையுமே எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. ஏசப்பா பேசினதையும் எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சகோதரர் மூலமா அங்க இருக்கிற சர்ச்சுக்கு வந்து நாங்க போக ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு. ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. என்ன செய்யன்னு தெரியல, கையில காசு இல்ல. அப்ப நாங்க திரும்படியும் அதே டாக்டர்கிட்ட போய் நாங்க வந்து செக் பண்ணோம். செக் பண்ணப்ப டாக்டர் சொன்னாங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல, ஒரு வாரத்துக்குள்ள நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடணும், இல்லைன்னா இவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிரும், இவர் இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செய்யன்னு தெரியாம நாங்க ஒரு வாரத்துல கேரளா விட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்க குடி வந்த பிறகு எங்க அப்பா வந்து ஏசப்பா கிட்ட, நீங்க இந்த நோயில இருந்து என்னை விடுதலை ஆக்குனீங்க அப்படின்னா நாங்க குடும்பத்தோட உங்களுக்கு ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணினாரு. அப்ப ஏசப்பா வந்து அந்த பொருத்தனையை கேட்டு எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டாரு. இன்ன வரைக்கும் அந்த நோய் எங்க அப்பாவுக்கு திரும்ப வந்ததில்லை. எந்த ஒரு மெடிசனும் எங்க அப்பா எடுத்ததே கிடையாது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு சர்ச்சுக்கு நாங்க போக ஆரம்பிச்சு எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியத்தை வந்து அந்த சபையில இருந்து செஞ்சிட்டு இருந்தோம். நான் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறது, ஆன்லைன் சண்டே கிளாஸ், அதுக்கப்புறம் காட்டேஜ் மீட்டிங், சர்ச்சு கிளீனிங், இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அப்பா சுவிசேஷம் சொல்றது, சர்ச்சில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை பாக்குறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாரு. என்கிட்ட இருந்த ஒரு சுபாவம் ரொம்ப பயந்த சுபாவம். ஆனா எனக்கு எல்லாத்துலயுமே போய் சேரணும், அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும். அதனால என்ன காம்படிஷன் வச்சாலும் என்னோட பேரை போய் கொடுத்துருவேன். ஆனா என்கிட்ட இருக்கிற பயத்தினால அதை வந்து சரியா என்னால செஞ்சு முடிக்க முடியாது. எல்லாத்துலயுமே தோல்விதான் அடைவேன். நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய தோல்வியை நான் சந்திச்சேன்னு தான் சொல்லணும். நான் வந்து இதுக்கு மேல வாழ்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு நான் வந்து முயற்சி பண்ணேன். ஆனா ஏசப்பா என்னை வந்து அந்த நிலைமையிலையும் கைவிடல. அந்த தற்கொலையில இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஏசப்பா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு. என்ன அப்படின்னா, சிலுவையில நான் பட்ட பாடுகளை விடவா இப்ப நீ அதிகமா பாடுபடுறேன்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. அப்ப நான் ஏசப்பா கிட்ட அழுது என்னை வந்து நான் ஒப்பு கொடுத்தேன். இனிமே நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து கர்த்தருக்குள்ள நான் ரொம்ப ஐக்கியமாக ஆரம்பிச்சிட்டேன். அப்ப ஏசப்பா ஒரு நாள் தரிசனத்துல வந்து இந்த பூமி, இந்த தரையில இருந்து வானத்தை நோக்கி ஒரு படிக்கட்டு போறதை ஏசப்பா எனக்கு காமிச்சாரு. அந்த படிக்கட்டுல வலதுபுறம் தெய்வதூதர்கள் ஏறுற மாதிரி, இடதுபுறம் வந்து அவங்க இறங்குற மாதிரி, அந்த மாதிரி காமிச்சாரு. எனக்கு இது புரியல. அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க அப்பா வந்து யோசேப்போட சம்பவத்தை வந்து எனக்கு சொல்லிட்டு, நீ ஏசப்பா கிட்ட கேளு, அவர் உனக்கு சொல்லுவாரு அப்படின்னாரு. அப்ப ஏசப்பா கிட்ட அவர்கிட்ட கேட்ட பிறகு ஏசப்பா சொன்னாரு, நான் வந்து இந்த உலகம் முழுவதும் உன்னை கொண்டு போவேன், உன்னை பயன்படுத்துவேன், நீ என்னோட நாமத்தை பறைசாற்றுவேன், என்னோட ஆடுகளை வந்து நீ மேய்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது புரியல, எப்படி கொண்டு போவாருன்னு தெரியல. அதனால சரி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அர்ப்பணிச்சுட்டேன். அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா யாருமே வந்து பைபிள் காலேஜ் என்னை வந்து சேர்க்க மாட்டேன்னாங்க. ஏன்னா நீ ஒரு பெண் பிள்ளை, நீ போய் ஸ்டேஜ்ல போய் என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி பரியாசம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரர் வந்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊழியக்காரர் எனக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி விருதுநகர்ல கிராம மிஷினரி இயக்கம் சொல்லி ஒரு இயக்கம் இருக்குதுப்பா, அங்க பைபிள் காலேஜ் நடக்குது, நீ போய் படிக்கிறியான்னு கேட்டாங்க. நானும் எதுவுமே கேட்காம சரி நான் உடனே போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க இந்த கிராம மிஷினரி இயக்கத்துல வந்து என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் பைபிள் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கிராம மிஷினரி இயக்கத்து கூட சேர்ந்து பல மாவட்டங்களுக்கு சுவிசேஷகியாக இன்னும் நான் பயன்பட்டு வருகிறேன். அதே மாதிரி இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ டிப்ரெஷன்ல இருக்கலாம். எங்க அம்மா, எங்க அப்பா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. இந்த மாதிரி நீங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு உதவி செஞ்ச ஆண்டவர், எனக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் கண்டிப்பா அற்புதம் செய்வாரு. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. CSI தூத்துக்குடி, நாசரத் திருமண்டலம், காயல்பட்டணம் சேகரம், கிறிஸ்து ஆலயம் நடத்தும் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள்
பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கும், பிப்ரவரி 18ஆம் தேதி காலை 10 மணிக்கும் தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் கிறிஸ்து ஆலயம், வடக்கு ஆத்தூர். இக்கூட்டத்தில் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். வாருங்கள், ஜெபியுங்கள். கல்யாணம், காதல், டேட்டிங்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தோம். கலாச்சாரம் பெண்ணை சுற்றி தான் இருக்கு, சமுதாயத்தை சுற்றி இல்லைன்னு எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம குரல் கொடுத்துருக்கோம். பட் கல்ச்சரே இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? லிவிங் டுகெதர். அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காமலே நம்ம பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழலாம். சென்னையில் மட்டும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல 30,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேவே இருக்குங்க. ஐயோ, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? அப்படின்னா நமக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழலாம், பிடிக்கலன்னா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிதானே? இது தப்பு சரின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்க ரிலேஷன்ஷிப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக மதிச்ச ஏசப்பா கூட நம்ம ஏன் லிவிங் டுகெதர்ல இருக்கக்கூடாது? இது தப்பு தான், ஓரளவுக்கு தப்பு தான். கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. அது தப்பு ப்ரோ, தப்பு 100% தப்பு. 100% தப்பு. அது என்னை பொறுத்தளவுக்கு வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். சீராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.